ஸ்குவிட்டை இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணது, இது எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்கிற கனவா மீனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 7-8 பூண்டு பல்லை நல்லா தட்டி இதோட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுமே நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க கனவா மீனை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலேயே குக் ஆகிற அளவுக்கு நல்லா தோசை திருப்பியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை திருப்பியை வச்சு கலந்து விடுங்க, அப்போ தான் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இந்த சமயத்தில் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு குக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டு இறக்கி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு தடவை கனவா மீன் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகாமலும் இருக்கும். இன்றைக்கி நான் மீன் குழம்பு, மீன் வறுத்து, கனவா மீன் தவா ஃப்ரை இதுதான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.